கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உடைந்த உள்ளங்களுக்கு உயர்வு. ஒரு சில சூழ்நிலைகளிலே அநேகர் சொல்லுகிறது மிகவும் வலிக்கிறது, வேதனையா இருக்கிறது, உள்ளம் உடைந்திருக்கிறது, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அநேகர் பிரார்த்தனைக்கும் வருவார்கள், கவுன்சிலிங்க்கு வருவார்கள். அப்போ நான் அதற்காக ஜெபம் பண்ணும்போது அநேக வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ஆறுதல் படுத்த, உடைந்த உள்ளங்களை தேற்ற, அது ஒரு சில எபிசோடாக நாங்கள் போட்டு வருவோம். அதுல ஒன்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். The Lord is close to the broken hearted and saves those who are crushed in spirit. பாத்தீங்களா, அவர் எப்படி இருக்கிறார்? ஆவி நொறுங்கி இருக்கு, கிரஷ் பண்றத பாத்தீங்களா, அப்படியே நொறுங்கி போச்சு, திரும்ப கட்டவே முடியாது. ஒருவேளை அது பலவிதமான பிரச்சனைகளா இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளினால் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம். பட் நொறுங்கி இருக்கு. பட் என்ன செய்யலாம்? இந்த வார்த்தையிலேயே ஒரு நல்ல பதில் இருக்கு உங்களுக்கு, ஒரு மெடிசன் இருக்கு. The Lord is close to the broken heart. நீங்க உடைக்கப்பட்ட பொழுது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தோணும், என்ன தெரியுமா? நான் தனியா இருக்கேன், I am alone அப்படின்னு தோணும். நல்ல செய்தி, இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டு ஓரமா ஒதுங்கி இருப்பீங்க. ஆனா ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க. The Lord is close to the broken heart. தமிழ்ல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சந்தோஷம் தானே? பக்கத்துல யாரும் இல்லையா? ரொம்ப வெகு தொலைவில் இருக்கீங்களா? ஓரமா இருக்கீங்களா? ரிஜெக்ஷனா? கூட்டத்தோட இல்லையா? தூக்கம் தடைபடுகிறதா? உணவு தடைபடுகிறதா? பேச்சு தடைப்படுத்தப்படுகிறதா? நல்ல செய்தி, கர்த்தர் சொல்லுகிறார், The Lord is close to the broken heart. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒருத்தர் க்ளோஸா இருக்காரு. இப்ப எங்க இருக்கிறார் தெரியுமா? நான் சொன்னா நீங்க எப்படி நினைப்பீங்க? அவர் ஆவியா இருக்கிறார். என்ன பண்றாரு தெரியுமா? உன் கண்ணீரை துடைக்கிறார். உன்னுடைய தோல்ல, ஷோல்டர்ல கரத்தை போடுகிறார். இன்னொரு நல்ல செய்தி, நீ அழும்போது அவர் அழுகிறார். உங்களுக்காக அழ ஆள் இல்லையா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு லாசருக்காகவே நான் அழுதனே அப்படின்னு இயேசு சொல்ல மாட்டாரா? லாசரு மரித்தான் என்று சொன்ன உடனே அவர் கண்ணீர் விட்டாரா இல்லையா? உனக்காக இயேசு அழுகிறார். எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம், The Lord is close to the broken heart and saves those who are crushed in spirit. நொறுங்கி போச்சுன்னு கவலைப்படாதீங்க, கட்டுவார், திரும்பவும் கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், வாழ்க்கையை கட்டுவார், ஊழியங்களை கட்டுவார், வியாபாரங்களை கட்டுவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண, பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அவங்களுக்கு ரொம்ப அருகில, சமீபமாய், க்ளோஸ் இருந்து இன்றே ஒரு அற்புதம், இதை கேட்கும் போதே ஒரு அற்புதம். கண்ணீரை தொடங்க, உயர்வுகளை கொடுங்க, நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுங்க. யார் உடைந்து போய் கிரஷ் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ திரும்ப கட்டு. அவர்கள் புதிய ஒரு எதிர்காலத்தை நோக்கி பிரயாணப்படட்டும். சாட்சிகளாய் எழுப்பும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.